My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. For the first time in the history of online counseling, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளில் இது அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு விஷயம். எங்களுக்கு எப்படியாவது விர்ச்சுவல் வேகன்சி ரிலீஸ் பண்ணுங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், எவ்வளோ சீட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எத்தனை பேருக்கு சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக விர்ச்சுவல் வேகன்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்தது. இந்த ஆண்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். ஸோ டோட்டலாக 5000க்கும் அதிகமான விர்ச்சுவல் வேகன்சி தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், கவர்மெண்ட் பிடிஎஸ், பிரைவேட் எம்பிபிஎஸ், பிரைவேட் பிடிஎஸ், என்ஆர்ஐ கோட்டா, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்ந்து நமக்கு இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியில் எவ்வளோ சீட் இருக்குது, எத்தனை காலேஜஸில் இந்த சீட் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு வேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள், ஒரு வேளை நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எனக்காக கொஞ்சம் டைம் எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டலாக சீட் மேட்ரிக்ஸ் பற்றின அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ விர்ச்சுவல் வேகன்சி ஃபார் ரவுண்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல பாருங்க, இதுதான் வந்து விர்ச்சுவல் வேகன்சி பொசிஷன். சாரி, இங்கே இருக்கு. ஸோ விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக அந்த காலேஜில் சேர்ந்த மாணவர்கள், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண மாணவர்கள் யாரெல்லாம் அந்த கல்லூரியிலிருந்து வேற காலேஜுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க சீட்டு தான் விர்ச்சுவல் வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 133 சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் வந்திருக்கு. எம்எம்சியில் எதுவும் வரல. அடுத்து கீழ்பாக்கில் பார்த்தீங்கன்னா 87, மதுரை மெடிக்கல் காலேஜில் 71, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, இது மாதிரி எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ், government quota seats in private medical colleges, management quota seats in private medical colleges, government dental, government quota dental and government quota management quota dental, NRI in MBBS, NRI in BDS எல்லா சீட்டுமே நமக்கு கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தெளிவாக நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 5248 சீட்டு நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்ல 5258 சீட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல அந்த முறை செகண்ட் ரவுண்டுக்கு விர்ச்சுவல் வேகன்சியில் வந்திருக்குங்க. இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பார்த்தலாம். சரிங்களா, கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கும் கவர்மெண்ட் பிடிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்ல 2401 சீட் வந்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்ல விர்ச்சுவல் வேகன்சியில் இருக்கு. கவர்மெண்ட் டென்டலை பொறுத்த வரைக்கும் 111 சீட் அப்படிங்கிறது வந்து நமக்கு விர்ச்சுவல் வேகன்சியில் இருக்கு. இப்போ இந்த விர்ச்சுவல் வேகன்சினா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸுங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஈரோடு மெடிக்கல் காலேஜில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈரோடு மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மாணவர் அவருடைய சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால அவருடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அல்லது கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ், இந்த 2 காலேஜ் கிடச்சிச்சுன்னா நான் அங்கே ஷிஃப்ட் ஆகிறேன், இல்லைனா ஈரோட்லேயே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாரு. அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் அப்போ இந்த ஈரோட்டில் ஜாயின் பண்ண மாணவருக்கு அவங்களுடைய ரேங்கின் அடிப்படையில் செக் பண்ணி பார்க்கும்போது கோயம்புத்தூர்லேயோ அல்லது கோயம்புத்தூர் இஎஸ்ஐலையோ வேகன்சி இருந்துச்சுன்னா, அவருடைய கம்யூனிட்டியில் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாணவருக்கு இந்த 2ல் ஏதாவது ஒரு காலேஜை கொடுத்துருவாங்க. எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அவருடைய இந்த சீட், ஈரோடு சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் இருந்த சீட்டு வந்து ரியல் வேகன்சிக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போது அந்த சீட்டை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த மாணவர்களுக்கு கொடுத்துருவாங்க, வேற மாணவருக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் விர்ச்சுவல் வேகன்சி. இப்போ டோட்டலாக நமக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 2401 சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது. ரியல் வேகன்சியில் எவ்வளோ இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பியூர் கவர்மெண்ட்டில் 159, அப்புறம் நமக்கு செமி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சீட், டோட்டலாக 161 சீட் இருக்குது. இந்த 2401ல் 161 மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ், அவங்க விரும்பின காலேஜஸ் கிடைக்க போகுது. அது யாருக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய ரேங்க் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் பொறுத்து வேறுபடும். ஆனால் 161 மாணவர்களுக்கு வேற ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிரும். அப்படி கிடச்சிருச்சுன்னா இன்னொரு 163 மாணவர்கள் ப்ரைவேட் காலேஜஸில் இருப்பாங்க இல்லையா. இந்த ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஷிஃப்ட் ஆவாங்க. இப்படி ஷிஃப்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஆல்ரெடி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கொஞ்சம் சீட் இருக்குது. அந்த சீட்டோடு சேர்த்து நமக்கு இந்த இடத்துல வரக்கூடிய 161 சீட் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி செயின் ஆஃப் ரியாக்ஷனாக இது மாறிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸை பற்றி பேசும்போது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 1330 சீட் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 163 சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் 437 சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 83 சீட் இருக்குது. இதில் எல்லாமே கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி எல்லாம் சேர்த்து காமனாக தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும்
கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 93 சீட்டும், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 3 சீட்டும் இருக்குது. இது வந்து என்ஆர்ஐ கோட்டா. சரிங்களா? அடுத்ததாக கவர்மெண்ட் கோட்டா இன் எஸ்எஃப் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 483 அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 153 சீட் வந்து நமக்கு இருக்குது. என்ஆர்ஐ கோட்டாவில் பிடிஎஸ்ல ஒரே ஒரு சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் இந்த முறை செகண்ட் ரவுண்டில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட்டாக இருக்குதுங்க. விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருவாங்க. ஆஸ் பர் த ஷெட்யூல் இன்னைக்கு மதியானம் 2 மணிலேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 1:30 நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த வீடியோ பார்க்கும்போது சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லூரி கிடைத்தால் அதில் கட்டாயம் சேர்ந்துருவேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்ததுக்கப்புறம் அந்த காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கொடுத்துட்டாங்கன்னா எக்காரணம் கொண்டும் இந்த சீட் எனக்கு வேண்டாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டே எனக்கு கொடுங்க, திரும்ப கேட்க முடியாது. இந்த சீட்டு வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கவனமாக இருங்க. மொபைல் ஃபோனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற ரவுண்ட்ஸில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.